ரஃப்பாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம் வந்து இவர் வந்து ஒரு படத்துக்கு 5லேருந்து 8 கோடி. அவங்க இது வரைக்கும் ஒரு சர்வசாதாரணமாக 500 to 700 crores 300 கோடி அவர் சொன்னாருங்க. நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். கோபிநாத் சாரும் விக்னேஷ் சிவன் சாரும் பேசுறதுல அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 300 கோடி இருந்தால் போதும் சார், நான் ஃபேமிலியோட செட்டில்ட் ஆகிடுவேன், ஜாலியாக பசங்க கூட இருப்பேன் சார். அதில் 300 கோடியில் நான் வந்து FDயில் போட்டு 30 லட்சம் மாதம் வரும், ஐ வில் பி வெரி பீஸ்ஃபுல்னு சொன்னார். அப்போ அவர் வந்து 300 கோடி சேர்க்கணும் சார், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதில் அது எப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதாவது 300 கோடி அவர் சொன்னாருங்க. அதை 300 கோடியை வந்து ஒரு 25 லட்சத்தில் நான் அட்டைன் பண்ணலான்னு சொல்லுவேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 300 கோடி டார்கெட் அமௌண்ட்டு. அட் த சேம் டைம் அதில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் லம்சம் அவர் கொடுத்தாருன்னா 40 வருஷத்தில் ஹீ வில் பி ஏபிள் டு அட்டைன் த 300 crores. அது என்னன்னா எஸ்ஐபி வேல்யூ. அதாவது மாதம் அவர் 2,82,585 ரூபாய் எஸ்ஐபி கொடுத்தாருன்னா லம்சமும் 12% இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எஸ்ஐபி 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து அவர் கையில் 300 கோடி கன்ஃபார்மாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, 40 வருஷம் விடும்போது அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்மோஸ்ட் 10 to 12 மல்டிபிள் சைக்கிள்ஸை பார்த்துரும். போர்ட்ஃபோலியோ வந்து சைக்கிள்ஸை பார்க்கும்போது அந்த மார்க்கெட்டோட எசன்ஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கும் போர்ட்ஃபோலியோ. அட் த சேம் டைம் அவரால் வந்து இந்த அமௌண்ட்டையும் கார்பஸையும் அட்டைன் பண்ண முடியும் 40 வருஷம் கழிச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 30 ஏஜ் 35 ஏஜில் இல்லைனா ஒரு 40 ஏஜுக்குள்ளே இது ஆரம்பிக்கிறாருன்னா அவர் கையில் ஒரு 60 to 70 ஏஜுக்குள்ளே, மேக்ஸிமம் 75 ஏஜுக்குள்ளே இந்த 300 crores இருக்கும். ஆனால் இதை நான் என்ன சொல்லுவேன்னா, 300 crores மட்டும் இல்லாமல் இதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் நம்ம அப்படி சொல்லுவோன்னா, மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள். இப்போ எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனுவலைஸாக 12% சொல்லியிருக்கும், இப்போ 12% இருக்குது. அடுத்த வருஷம் மைனஸாக கூட போகலாம். பட் ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பவுன்ஸ் ஆகும்போது இதை விட 3 மடங்கு 4 மடங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 300 கோடி அவர் அட்டைன் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே டெட் ஃபண்டில் மூவ் பண்ணிவிட்டு சேஃப் பெட்டாக எடுத்து நம்ம வந்து SWPயாக போடலாம். SWPயாக போடும்போது அவரால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 75 lakhsலேருந்து 1.25 கோடி, அதாவது 1.25 கோடி வரைக்கும் SWPயாக மாதம் எடுத்துக்க முடியும். வேறு அவர் வந்து FDயில் போட்டால் 30 லட்சம் 35 லட்சம் தான் கிடைக்கும்னு சொன்னார். அது உண்மை தான். அதுவே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு 40 வருஷம் கழிச்சு இல்லை 35 வருஷம் கழிச்சு SWP ஆப்ஷனில் அந்த எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா he will be able to get more return. அதாவது இதை FDயை காட்டிலும் விட அதிகமாக அதில் சேமிக்க முடியும், அதிகமாக எடுக்க முடியும். இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, அவர் 300 கோடின்னு சொன்னார். ரஃப்பாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம் வந்து ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு படத்துக்கு 5லேருந்து 8 கோடி சம்பாதிக்கிறார். இது வரைக்கும் நயன்தாரா மேம் வந்து 75க்கும் மேலே பணம் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்ம ஆவரேஜாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 15 படத்துக்கு வந்து 2 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 படத்துக்கு வந்து 2 கோடி 3 கோடி ஃபீஸ் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா அவங்க இது வரைக்கும் ஒரு சர்வசாதாரணமாக 500 to 700 crores சேர்த்துருப்பாங்க. பட் ஆனால் அவங்க நிறைய பிஸ்னஸில் என்டர் ஆகிருக்கிறதுனால வேணால் அவங்களோட கேபிட்டல் கொஞ்சம் எடா இருக்கலாம். ஆனால் அவர் வந்து இதை கரெக்டான விதத்தில் கையாள் இருந்தார்னா 500 கோடியை சர்வசாதாரணமாக he would have made 2000 crores if he would have invested in capital market. இதுதான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, எல்லாருமே சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம், அது ஒரு மேட்டர் கிடையாது. பணம் தான் அல்டிமேட்டு இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அதை சேமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து அதை எப்படி சேமிக்கணுன்றது தெரிஞ்சுக்கிறது தான். த பிளட் லைன் ஆஃப் மணி இஸ் சேவிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிறது தான். அது இல்லைன்னா சரிப்பட்டே வராது எதுவுமே.